ஆகவே எனக்கு பிறகு மன்னராட்சி இருக்காது. இனி யாரும் பரம்பரை மாதிரியை கொண்டாடக்கூடாது, கொண்டாட முடியாது. இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது, நடத்தக்கூடாது. இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் என் நாட்டு. இனிக்க இனிக்க பேசிவிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும் கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும் பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். இருக்கும் நேரம் கொஞ்சமா இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா, முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டம் இயற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு அது பழக்கம். நான் சாதாரண குடியில் பிறந்தவர். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை. மக்களின் நிலையடியாத நானா நீங்களா? இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன். என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடுகிறது. அதிகாரத்தை உன் கையில் தருகிறோம், அதன் மூலம் எங்களையே வீழ்த்த முடியும் என்று தெரிந்தோம். ஈரான் நம்பிக்கை துரோகம் முன்னால் எங்களுக்கு ஏற்படாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு. நம்பி கெட்டவர்கள் இன்று வரை. அமைச்சரே, கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தால் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாள். அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். இல்லையாயின் யோசித்து பதில் சொல்லுங்கள். மிக மிக நெருங்கிய உறவினர் அரசியல் ஆரம்பிச்சது. உள்ளே போகலாமா? வணக்கம் குருநாதா.
உயிருக்கே ஆபத்து உண்டாகுமா? யாருடைய உயிருக்கு? உங்கள் உயிருக்கு. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்? மயில் சும்மா வந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம்.